கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவியை அடக்கி ஆளக்கூடியவனாக, சொன்ன பேச்சு எல்லாம் கேட்க வேண்டும், அவளுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி இருக்கிறதோ அது போன்று சில உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சொன்னது பூரா கட்டுப்பட்டு நடக்கும் அடிமைகளை போன்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இதை ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எங்க கணவனின் மூலமாக சண்டை ஏற்படுகிறதோ அவர்கள் விளங்கிக் கொள்ளணும், நாம் திருமணத்தின் மூலம் தன் மனைவியுடன் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளை. இரண்டாவது, பெண்களுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது என்பதையும் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில் உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது, வத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆண்களை பார்த்து நபிகளார் சொல்கிறார், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து நபிகளார் சொல்கிறார்கள், ஃபஇன்னக்கும் அஹத்துமுஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு அவர்களை கரம் பிடித்துக் கொண்டீர்கள். வஸ்தஹல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உறவை ஹலாலாக்கி கொண்டீர்கள். எவ்வளவு ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள். அந்த பெண்ணை நீங்கள் கரம் பிடித்தது அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு, நீங்கள் உறவை ஹலாலாக்கியது அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு. எல்லாத்திலையும் சுத்தி அல்லாஹ் நிற்கிறான். நீ திருமணம் முடித்தது, உறவு கொண்டது, அனைத்துக்குமே அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். இந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம். பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், சின்ன தப்பு வந்தாலும் அல்லாஹ் நன்கு பிடிச்சிருவான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்காக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் கூறும் இனிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றிருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் காட்டும் வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எதன் அடிப்படையில் நாம் நடந்தால் அந்த குடும்பம் இனிமையான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, இவர்களெல்லாம் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஆவார்கள். ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமானவர்களாக கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தாய் தந்தையையும் நாம் குறிப்பிடலாம். இந்த குடும்பத்திலேயே மிகவும் முக்கியமாக கணவன் மனைவி, இந்த இருவர்களும் மகிழ்ச்சியாக எப்பொழுது இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் மற்ற அனைவர்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு செய்தி இதை நமக்கு உணர்த்துகிறது. இப்லீஸ் தன்னுடைய சகாக்களை மக்களிடத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக அனுப்பிவிடுவான். போய்விட்டு திரும்பி வந்தவர்கள், நீ என்னென்னவெல்லாம் மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தினார், பிரச்சனையை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கும்போது ஒருவன் சொல்வான், ஃபர்ரக்து பைனஹு பைன இம்ராஅதி, அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் நான் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டேன், சண்டையை ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்லீஸ், ஷைத்தான்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸ், நிஅம அன்த், நீ தான் ரொம்ப சரியான காரியத்தை செய்துவிட்டு வந்த. ஆக கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டையை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியை குலைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் உருப்படாது, அந்த குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதைத்தான் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மூமினான ஒரு பெண்ணும் மூமினான ஒரு ஆணும் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும், மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையை மிக தெளிவாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்திருப்பதிலேயும், வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு துணையை ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். வஜால பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா,
உங்களுக்கு இடையில் அவன் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். கணவன் மனைவிக்கு மத்தியில், கணவன் யாரோ மனைவி யாரோ திருமணத்துக்கு முன்பு எங்கேயோ இருந்தவர்கள் இந்த திருமண உறவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அங்கே அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துகிறார். இந்த அன்பையும் பாசத்தையும் குலைக்கும் வேலையைத்தான் சைத்தான் செய்கிறான். அதில் தான் சிலர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அப்போ கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒருவர் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த திருமண உறவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்தை பற்றி குறிப்பிடும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் நகத யா ஜாபிர், ஜாபிரே திருமணம் முடிச்சிட்டியா? ரசூலுல்லாஹ் கூறிய ஆச்சரியம், நபிகளாருக்கே சொல்லாமல் அவர் திருமணம் முடித்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, விதவை பெண்ணை முடித்தாயா அல்லது கன்னி பெண்ணை முடித்தாயா? அவர் சொல்கிறார், நான் விதவை பெண்ணை தான் நான் முடித்தேன். அப்ப அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் கன்னி பெண்ணை நீ முடித்திருக்க கூடாதா? அப்ப அதுல ஒரு அடிப்படையை நபிகளார் அந்த இடத்தில் சொல்கிறார்கள், ஏன் கன்னி பெண்ணை நான் திருமணம் முடிக்க சொன்னேன் என்றால், துலாயிபுஹா வ துலாயிபுக் வ துலாஹிகுஹா வ துலாஹி, அவளுடன் நீ விளையாடுவதற்கும் அவள் உன்னுடன் விளையாடுவதற்கும், நீ சிரித்திருப்பதற்கும் அவள் உன்னுடன் சிரிப்பதற்கும் ஏற்றதாக அமைந்திருக்குமே என்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். திருமணத்தில் ரெண்டு கணவன் மனைவி இருவர்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடன் விளையாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சண்டையிட்டு பிரிந்துவிடக் கூடாது என்பதை நபிகளார் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். திருமணத்தின் மூலம் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நீ வெளிப்படுத்த வேண்டும், அதற்குரிய ஒரு வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த செய்தியில் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நபிகளாரினுடைய அறிவுரைகளின் மூலமாக நமக்கு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர்களிடத்திலே அந்த அன்பும் பாசமும் அதிகமாக இருப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? திருமறை குர்ஆனுடைய சில அடிப்படைகளை மனதில் நாம் வைத்துக் கொள்ளாததுதான். நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிப்படை விலை கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், திருமணம் முடித்த ஆண்கள் உங்கள் மனைவியர்களுடன் நல்ல முறையில் குடும்பத்தை நடத்துங்கள், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடத்துங்கள். இது படைத்த இறைவனின் கட்டளை. ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், திருமணம் முடித்த பெண்களோடு மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நடப்பது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த கடமை எங்கே பிரச்சனை உருவாகிறது என்று சொன்னால், கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவியை அடக்கி ஆளக்கூடியவனாக, சொன்ன பேச்சையெல்லாம் கேட்க வேண்டும், அவளுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு எப்படி கடமை இருக்கிறதோ, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி இருக்கிறதோ அதுபோன்று சில உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சொன்னது பூரா கட்டுப்பட்டு நடக்கும் அடிமைகளை போன்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அவர்களுக்கென்றும் சில உரிமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதை ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எங்க கணவனின் மூலமாக சண்டை ஏற்படுகிறதோ அவர்கள் விளங்கிக் கொள்ளணும், நாம் திருமணத்தின் மூலம் தன் மனைவியுடன் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளை. இரண்டாவது, பெண்களுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது என்பதையும் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில் ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்களுக்கு ரொம்ப அடிப்படையான பல விஷயங்களை அந்த இடத்திலே நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அதுல திரும்ப உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது, வத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது குறிப்பிட்டது ஆண்களை பார்த்து நபிகளார் சொல்கிறார். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள்.
அடுத்து நபிகளார் சொல்கிறார்கள் ஃபஇன்னக்கும் அஹத்துமுஹுன்ன பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு அவர்களை கரம் பிடித்துக் கொண்டீர்கள். வஸ்தஹல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உறவை ஹலாலாக்கி கொண்டீர்கள். எவ்வளவு ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள். அந்த பெண்ணை நீங்கள் கரம் பிடித்தது அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு, நீங்கள் உறவை ஹலாலாக்கியது அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு. எல்லாத்திலையும் சுத்தி அல்லாஹ் நிற்கிறான். நீ திருமணம் முடித்தது, உறவு கொண்டது, அனைத்துக்குமே அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். இந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம். பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். சின்ன தப்பு வந்தாலும் அல்லாஹ் நன்கு பிடிச்சிருவான். உன்மேல் தவறுகள் இருக்குமானால், பெண்கள் விஷய தவறாக நீ நடந்து விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையில் கடுமையாக பிடிப்பான். இது ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆண்களுக்கு சொன்ன ஒரு எச்சரிக்கை. நீ யாரோ ஒருவன் அல்ல, எங்கிருந்தோ யாரோ வைத்து திருமணம் முடிக்கவில்லை, அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நீ செஞ்சிருக்கிற, இறைவனுடைய அமானிதத்தை நீ பிடித்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கை. இவைகளெல்லாம் யார் தன்னுடைய மனைவி விஷயத்தில் மோசமாக நடந்து கொள்கிறானோ, சண்டையிட்டுக் கொள்கிறானோ, பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ, அவர்களெல்லாம் உள்ளத்துல ஆழமா பதிய வைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அமானிதமாக இருக்கக்கூடிய பெண்களை, அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நாம் கரம் பிடித்த அந்த பெண்களை நாம் அநியாயம் செய்கிறோம், அக்கிரம் செய்கிறோம், அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற எண்ணத்தை நீங்கள் உள்ளத்தில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இயற்கையிலேயே சில குணங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது இறைவனாக ஏற்படுத்திய ஒன்று. ஃபஸ்தௌஸு பின்னிஸா, பெண்கள் விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகளார் சொல்லிவிட்டு, இந்த பெண்கள் ஹுலிக்ன மின் லிஆஇன், வளைந்த எலும்பை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த எலும்புல வளைந்த கொஞ்சம் மேலான பகுதியா இருக்கும். எல்லாத்தையும் நீ சமப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அதை உடைத்து விடுவாய். அந்த கோணல் இருக்கின்ற நிலையிலேயே நீ இருந்தால் நீ இன்பம் அனுபவிப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெண்கள்கிட்ட அல்லாஹ்வே எப்படி படைத்திருக்கிறார், சில குறைகளோட அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லாத்தையும் நீ 100% சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுவது முதல் தவறு. அதை நீ சரி செய்ய முடியாது. பெண்கள்கிட்ட நிறைய தவறுகள் இருக்கும். அதை நீ என்ன செய்துகொள், கண்டும் காணாமலும் விட்டு போய்விடு. நீங்கள் திருமணம் அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்புவாக நடந்திருக்குன்னு வச்சுக்கிறீங்க, வாழ்நாள் முழுவதிலேயும் அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டே இருப்பார். கபரூதிக்கு வைத்தாலும் கூட அங்கு கூட வந்து என்ன செய்வார், உங்களுக்கு அந்த தவறை சொல்லி காட்டுவார். அது பெண்ணினுடைய இயற்கை குணம். அந்த சின்ன தப்பை கூட உடனே கண்டோம் மறந்தோம் என்று போவதில்லை. அது அப்படியே உள்ளத்துல ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கும். நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறை கூட பெரிதுபடுத்தி பேசி விடுவார். நம்ம தப்பே செய்யாவிட்டாலும் கூட அது தவறை போட்டு காட்டி விடுவார். ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார்கள். இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகிறார்கள், கரண்ட் இல்லை. மனைவியை திறக்க சொல்லுவார், சாவியை போட முடியல. இவர் செல்போனில் லைட் அடிக்கிறாரு, கரெக்டாக பார்த்து நீ துற. அந்த அம்மாவுக்கு ஒழுங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்னு திரும்ப இல்லை. சரி இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ லைட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டை அப்படி போட்டு திறந்துட்டார். திறந்த உடனே பார்த்தியா, ஆமாம் ஒழுங்கா லைட்டை பிடிக்க தெரியலை, ஒழுங்கா பிடிச்சிருந்தா நான் திறந்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்படி ஒரு செஞ்சது திறக்க தெரியாமல் செஞ்சுட்டு ஆட தெரியாமல் ஆடிவிட்டு தெருக்கோணல் என்று சொல்வதை போன்ற சில தவறுகள் இருக்கும். அது மாதிரி விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் என்ன சொல்கிறதுனா, அதை கண்ணும் காணாமலுமாக நகைச்சுவையாக நீ எடுத்துக்கொண்டு போய்விடு. இது இஸ்லாம் நமக்கு சொல்லும் ஒரு அடிப்படை. இதை ஒரு ஆண்மகன் புரிந்து கொண்டானேயானால் அங்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய அளவில் சண்டை போட மாட்டார். அது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த பெண்களிடத்தில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விட்டுருங்க. அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பார். எவ்வளவு அழகான அறிவுரைன்னு பாருங்க.
நீங்க பெண்களை வெறுக்காதீங்க. அப்படி வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு பெண் செய்து விட்டால் என்று சொன்னால் அல்லாஹ் அதுல கூட உனக்கு நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். விட்டுட்டு போ. நம்ம அதுலதான் பிடிவாதமாக நின்று நான் பெரியவளா நீ பெரியவளா என்ற சண்டையில் போட்டுக்கொண்டு பிரிந்து போய் விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறை பெரிதுபடுத்தாதே, அதன் மூலம் அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவார். இது நம்ம மனதில் ஆழமா பதிய வச்சிருந்தோம்னா சண்டை வருமா? ஒரு மனைவி செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுக்காக வீடையை ரெண்டா ஆக்கி விடுவோமா? அப்ப அதுல கூட அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்காங்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், ஒரு மூமினான ஒரு மூமினான பெண்மணியை வெறுக்க வேண்டாம். ஒரு குணத்தை நீ வெறுத்தாய் என்று சொன்னால் இன்னொரு குணத்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமே கெட்டதா இருக்காது. உன் மனைவிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இது தவறுகளா இருக்கலாம், ஆனா நீ பொருந்தக்கூடிய நீ மகிழக்கூடிய எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, அதை பார்த்து பொருந்திக் கொள்ளுங்க நபிகளார் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு மனைவியா இருக்கக்கூடிய எல்லா செயலுமா நமக்கு பிடிக்காமல் போயிடும். என்றாவது ஒரு நாள் அப்போ என்ன செய்யணும்? அந்த தவறை மறந்துவிட்டு மற்ற அனைத்து நன்மையான காரியங்களை நினைத்து பாருங்கள். உங்கள்கிட்ட சண்டை என்பது வராது, உங்களிடத்திலே மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதிரி சின்ன ஒரு சண்டை தான் நம்முடைய வாழ்நாளிலேயே குடும்பத்தையே மிகப்பெரிய அளவுக்கு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சமையல்ல ஒழுங்கா செய்ய தெரியல, இப்போ ஒரு நல்ல முறையில் பேச தெரியல, இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை விலை விஷயங்கள் கூட நம்முடைய குடும்பத்தை பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. தெரியாமல் சொல்லிவிட்டால் அறியாமல் சொல்லிவிட்டால் நம்ம திருத்தி விடலாம், பிறகு சரி பண்ணி கொள்ளலாம் என்று விட்டு நீங்கள் போனீர்களே, ஆனால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்கள் இவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அவங்கள்ட்ட எந்த தப்பே வரவில்லை என்று அர்த்தமா? நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நபிகளால் பொறுத்து போனார்கள். நிறைய நபித்தோழர்கள் நபி தோழியர்கள் அவருடைய இதை எடுத்து பார்த்தீர்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்திய காலத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். அது மாதிரி ஒரு கணவனை பற்றி மனைவி சொன்னால், மனைவியை பற்றி கணவன் சொன்னால் அவர்கள் மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான இறை திருப்தியை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சொல்லுகிறார்கள், யாராவது உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு துஆவை சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா அப்படின்னு ஒரு துஆவை கேளுங்க. நமக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தெரியும். அடுத்ததுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இறைவா எனக்கு ஏற்பட்ட முசீபத்துக்கு நன்மை கொடு, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, எனக்கு எவ்வளவு கவலை கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக நன்மையை கொடுத்துரு, அதுக்கு நல்லது எனக்கு ஏதாவது செஞ்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, அதை விட ஒரு சிறந்ததை கொடு, எவ்வளவு கஷ்டத்தை கொடு, இதை விட ஒரு நல்லதை கொடுத்துரு. இப்படி யாராவது கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்ததை தராமல் இருப்பதில்லை. எவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு ஒரு பிள்ளை இறந்து விட்டார் என்றால் நீங்க கேட்டீங்கன்னா இதை விட ஒரு சிறந்த பிள்ளையை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அபூ ஸலமா இறந்து விட்டார், அவருடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நபிகளாரினுடைய இந்த துஆவை பார்த்துட்டு அதனுடைய பொருளை பார்த்து விட்டு ஒரு வார்த்தை கேட்டார். அந்த வார்த்தை தான் ஒரு மனைவி தன் கணவனை பற்றி எப்படி எண்ணி இருக்கிறார் என்பதற்கு அழகான சான்று. அது மாதிரி நமக்கு இருக்கான்னு பாருங்க. ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபி ஸலமா, அபூ ஸலமாவை விட முஸ்லிம்களில் யார் சிறந்தவர் இருக்கிறார்? எனக்கு எப்படி கிடைக்கும் வேற கணவர்? இப்படி மனைவி உங்களை பற்றி சொல்வானா? நீங்கள் இறந்ததற்கு பிறகு என் கணவனை விட ஒரு சிறந்தவன் யாரு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கிறீர்களா? சனிய தொலைஞ்சு போச்சு, அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பெண்களுடைய நிலை இருக்கிறது. வெளியே சொல்லாவிட்டாலும் மனசுக்குள்ள நினைத்துக் கொள்வர்கள் உண்டு. எப்படி அவங்க மனசில் நினைக்க வேண்டும், என்னுடைய கணவனை விட இந்த ஊரில் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததின் காரணத்தினால் தான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி இடத்தில் இப்படி நடக்கணும், அப்படி இருக்கிறீங்களான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி அன கைருக்கும் லி அஹ்லி,
உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தினர் மனைவிடத்தில் சிறந்தவர் ஆவார். நான் என்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரி உங்க மனைவிட்ட கேட்டு பாருங்க, நான் நல்ல முறையில் நடக்கிறேனா, என்னத்த நடந்திய அப்படின்னு சொல்லிட்டாருங்கன்னா அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இது பணமோ செல்வமோ பெரிய கொட்டி கொடுப்பது இல்ல. பணத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்கள் கொடுக்கும் அந்த அன்பும் பாசமும் அரவணைப்பும் அந்த மனைவியிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல வைத்து விட்டால் நீங்கள் சிறந்த ஒரு கணவன். மனைவியை பற்றி கணவன் எப்படி நினைத்திருக்க வேண்டும்? அடங்கா பிடாரியை வச்சு கட்டி வச்சுட்டாங்க, ஐயோ இவனை என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். வயது 15 வருடங்கள் வித்தியாசம். ரசூலுல்லாஹ்வை விட 15 வயது மூப்பு ஹதீஜா நாயகி அவர்கள். ஆனால் நபிகளாரினுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? அவங்களுடைய மனைவியினுடைய அந்தஸ்துல மகிழ்ச்சியை எப்படி கொடுத்திருந்தார்கள் பாருங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிற ஆயிஷா நாயகி அவர்கள் வயதில் சிறியவர்கள், மிக அழகானவர்கள். ஆனால் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஹதீஜா நாயகியை பற்றி சொல்லும் போது. ஒரு நாள் ஹதீஜா நாயகியுடைய சகோதரி ஹாலா உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா வந்தாங்களோன்னு ஆச்சரியப்பட்டு விடுகிறார்கள், அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்போ ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், மா ததுகுரு மின் அஜூஸ் மின் அஜாயிஷ் குறைஷ் வழியிலேயே வயதான கிழவியாக இருக்கக்கூடிய ஒரு கிழவியை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹம்ரா சதுகைன், 2 தாடைகளும் சிவந்த காலத்தால் அழிந்து போய்விட்ட ஒரு கிழவியை போய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு மனைவி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, அவங்களை விட வயதில் குறைந்த எத்தனை மனைவி இருந்தாலும் ஹதீஜா நாயகியை பற்றிய உள்ளத்தில் எப்படி எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா என்றே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப எப்படி நடந்திருப்பார்கள்? தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்திருப்பார்கள்? அந்த பெண்மணி எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் கலந்து கொண்டிருந்த காரணத்தினால் ஹதீஜா நாயகியை பற்றி அவ்வளவு உயர்ந்த எண்ணம் நபிகளாரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அது மாதிரி எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும், கணவன் மனைவியை பற்றி உயர்ந்த எண்ணத்திலே கணவன் இருக்க வேண்டும், கணவனை பற்றிய உயர்ந்த எண்ணத்தில் மனைவியும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான இன்பமான குடும்பம் தான் இஸ்லாம் காட்டும் ஒரு இனிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இது மாதிரிலாம் சண்டைகள் வருவதற்கு ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களிடத்தில் சண்டையே வரவில்லை என்று சொல்ல முடியாது. வந்தது அதோடு கொஞ்ச நேரத்தில் மறைந்து போய்விடும். அதை நினைத்து கொண்டு அந்த சண்டையை பெரிதுபடுத்தியவர்கள் அவர்கள் இல்லை என்பதை அவருடைய வரலாறுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதில் ஏன் மனைவி தன்னுடைய கணவன் மேல கோபப்படுகிறாள், ஆத்திரப்படுகிறாள், ஏன் அன்பு வராமல் போய்விடுகிறது அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்புக்குரியவர்களாக தன்னுடைய மனைவிடத்தில் எப்படி இருந்தார்கள்? ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்தவராக நபிகளார் அவர்கள் இருந்தார்கள். மனைவிக்கு எது ஆசைப்படுறார், எதை விரும்புகிறார், இவைகளெல்லாம் கணவன் தெரிந்திருக்க வேண்டும். அவங்க சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வாசகத்திலையும் என்ன செஞ்சிருக்கணும், கண்டுபிடிக்கணும். ஆயிஷா நாயகியை கண்டுபிடித்தார்கள் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்பட்டால் அந்த வார்த்தை எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் மீது அன்போடும் பாசத்தோடும் கோபம் இல்லாமல் இருந்தால் முகமதின் இறைவன் மீது சத்தியமாக என்று ஆயிஷா நாயகி சொல்லுவார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேல ஒரு அதிருப்தியான ஏதாவது இருந்து விட்டால் இப்ராஹிம் நபியினுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லுவார். ரெண்டுமே ஒண்ணுதான், அல்லாஹ் மீது சத்தியம் தான். அந்த வார்த்தையிலே இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாக சொல்வார்கள். நீ எப்போ என் மேல பாசமா இருக்கிற, நீ எப்போது கோபமாக இருக்கிற, என்னால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? நபிகளார் ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே கண்டுபிடித்தார். இப்ராஹிம் நபியின் மீது இறைவனாக ரப்பி இப்ராஹிம் ரப்பி முஹம்மத், ரெண்டு அந்த வார்த்தை இரண்டுமே அல்லாஹ்வை குறித்தாலும் வாசகம் ஏன் மாறுகிறது?
ஏன் முகமதுடைய இறைவன் என்று சொல்லுவதற்கு பதிலாக இப்ராஹிமுடைய இறைவன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் நபிகளார் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் நடந்தார்கள். அதுபோன்று மனைவியினுடைய கோபம் தாபங்கள், சனியை தொலைஞ்சு போட்டு 2 நாள் அழுவா, அதோட சனி அதுக்கு பின்னாடி சரியாயிருன்னு போயிடக்கூடாது. ஏன் அழுகிறார், எதற்காக கோபப்படுகிறார், ஏன் வருத்தப்படுகிறார், என்ன காரணம் என்பதை உணர்ந்து அவருக்கு ஒரு ஆறுதல் நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அது மகிழ்ச்சியாக மாறிவிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஒரு நாள் சஹீஹ் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி. பெருநாள் தினத்தன்று அபிசீனிய இளைஞர்கள் பள்ளியாசலிலே விளையாடி கொண்டிருக்கிறார். ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறார். வீட்டோட தான் அந்த பள்ளியாசல். ஏதோ அவங்க விளையாடுறாங்க போகிறாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலை. ஆயிஷா நாயினுடைய உணர்வுகளை கணிக்கிறாங்க. ஆயிஷா நாயை பார்த்தால், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால், போய் விளையாட்டை நம்மளும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் தெரிகிறது. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறார், தஸ்தஹீனி தன்னுரின், நீ அதை பார்க்க நீ ஆசைப்படுறியா, நீனும் வந்து பார்க்கணுன்னு உனக்கு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க. கேட்டவுடன் ஆயிஷா நாயை, ஆமாம் நானும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாமனி வராஹு, எனக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நிற்க வைத்தாங்க. அல்லாஹ் தூதருக்கு பின்னாலே என்னை நிற்க வைத்தாங்க. ஹத்தி அலா ஹத்தி, என்னுடைய கன்னம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னத்துடன் சேர்ந்திருந்தது. பின்னாடி நின்று ரசூலுல்லாஹ்வோட கன்னத்தோடு ஒட்டி அந்த விளையாட்டுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். போதும் போதும் போ போ அப்படின்னு விரட்டல். சரி வந்தமா 2 நிமிஷம் பார்த்தா போதும், எவ்வளோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் ஹஸ்புக்கி, போதுமா? போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய விருப்பத்தை கேட்கிறார்கள். அவங்க போதும் என்று சொன்னதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசை இல்லை, தன்னுடைய மனைவி ஆசைப்படுகிறார். சரி, அவளுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் நின்று அந்த விளையாட்டை காட்டுவோம் என்று காட்டுகிறார். இப்படி உங்கள் மனைவியுடன் நீங்கள் நடந்தால் உங்கள் மனைவிக்கு கோபம் வருமா அல்லது பாசம் வருமா? சார் நமக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், எதை சொன்னாலும் செய்து தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்ததின் காரணத்தினால் அவங்க மனைவியிடத்திலே சிறந்த ஒரு மனைவியாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி புகாரியில் இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான ஆயிஷா நாயகி அவர்களுக்கு கானலி சவாஹ், எனக்கு சில தோழிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த தோழிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வெளியே போனவொன்னா வந்து எல்லாம் விளையாண்டுக்கிட்டு போனாங்க, எல்லாம் ஒரே விளையாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய தோழிகள் எல்லாம் திரைக்கு அப்பால் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாங்க, என்னமோ திட்ட போறாங்களா அடிக்க போறாங்களா. உடனே ஆயிஷா நாயகி அவர்கள் எதுவும் நடக்க போகிறதா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரைக்கு பின்னால் இருக்கும் தோழிகளை அழைத்து என் பக்கம் அனுப்பி வைப்பார்கள், நான் அவர்களுடன் சேர்ந்து விளையாடுவேன். எப்படி பாருங்க, உனக்கு வேலையே இல்லையா, ஒரு வாயை திறந்தா மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா இவங்களோட? அப்படி சில ஆளுக்கு ஃபோனை எடுத்தாங்கன்னா அக்கா தங்கச்சின்னு யாரையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சுக்கள் ரொம்ப ஓவராக போகும்போது நம்ம என்ன செய்யணும், திட்ட ஆரம்பிக்கிறோம். யாராவது வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா நம்மளை விட்டு விட்டு அந்த பெண்களோடையே பேசிக்கொண்டு இருந்தார்கள்னா நமக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. ஆனால் நபிகளார் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தோழி இருக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நம்முடைய மனைவிக்கு சில தோழி இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம வேறு வேலைகளை நாம் பார்த்து கொண்டு இருப்போம். அவங்க சந்தோஷமாக பேசி முடிச்சுட்டு வரட்டும். ஒரு டீயை ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் குடித்து விட்டால் என்ன, சாப்பாடு ஒரு 10 நிமிடம் கழித்து நாம் சாப்பிட்டு விட்டால் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யறது நினைக்கிறது இல்லை. ஐயோ ஓடி ஓடி அவனுக்கு தான் திட்டிடுவார் அப்படின்னு பதறி அடித்துக்கொண்டு கணவன் பக்கம் ஓடி வரக்கூடிய பெண்களை பார்த்தோம். நபிகளார் அந்த அன்பை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்க. அவர்களுக்கும் ஒரு உணர்வு உண்டு, அவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. அவங்களுடைய ஆசைப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா உங்க வெளியே போயிட்டு வரணும், அங்கே பார்த்துட்டு வரணும், ஒரு கடைக்கு போயிட்டு வரணும். வீட்டிலேயே அடைந்து கொண்டு இருக்கிறோம்னா வேலை இல்லை, வேறு அங்கே என்ன கிழிக்கிறான். நம்ம ஊர் ஊராக சுற்றிட்டு எங்கெங்கெல்லாம் நாம் சுற்றிட்டு வருவோம், தினமும் போய் கொண்டு வருவோம். மனைவி ஒரு இடத்தில் போய்விட்டு வருவோம் என்று சொன்னால் நாம் கோவப்பட்டால் எரித்து விழுந்தோம் என்றால் மனைவியுடைய உள்ளத்தில் என்ன நிலை பதிவாகும்? நம்ம கேட்டே பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் அதிகமான பெண்கள் தங்களுடைய காரியத்தை எப்படி சாதிப்பார்கள் தெரியுமா? தான் பிள்ளையை வச்சு தான் சாதிப்பாங்க.
பிள்ளைகிட்ட சொல்லி இடிக்க. ஆனால் பிள்ளை மேலே பாசம் உள்ள தந்தை என்ன செய்வார்னா கண்டிப்பாக சரி தருவார். அது பிள்ளையினுடைய கோரிக்கை அல்ல, அது மனைவியினுடைய கோரிக்கை. அதை வேறு விதத்தில் கொண்டு வந்து அதை சாதிக்கும் பெண்களை பார்க்கிறோம். ஏன் நேரடியாக சொன்னாலே கேட்பார்கள் என்ற நிலையை ஏற்படுத்தினால் எப்படி ஒரு சிறந்த கணவனாக அந்த மனைவிக்கு முன்னால் தெரிவார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு அன்பை ஏற்படுத்தும் இன்னொரு காரியம் நபிகளாரின் மீது ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா, மனைவிக்கு ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்கள் எல்லாத்திலையும் நபிகளார் கலந்துருந்தாங்க. வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு பெண்ணாக இருந்து வேலை செய்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி, அந்த மனைவியினுடைய வேலையில் ஒத்தாசை செய்பவர்களாக உதவி செய்பவராக நபிகளார் அவர்கள் இருந்தார். ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிடுவாங்க? காலுக்கு மேலே காலிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையமுக்கு காலமுக்கு தலையமுக்கு தலையை செய்வர் இப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பார்களா? என்ன செய்வார்கள் என்று கேட்கும்போது தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது வேலைகள் செய்ய உதவி செய்ய முடியுமானால் அதை செய்வார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலில் வருகிறது, யஹூதி ஸௌபஹு வ யஹ்ஸிபு நஅலஹு, கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொள்வார்கள், செருப்பை தைச்சுக்கிடுவாங்க. ஒரு ஆண்மகன் வீட்டில் என்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்து கொள்வார்கள். இதை நீங்கள் செய்து காட்டுங்கள், உங்கள் மேலே அன்பு வருதா இல்லையா இருப்பாங்க. மனைவிக்கு காய்ச்சலாக இருக்கு, உடம்பு முடியாமல் இருக்கு, வீட்டில் சமைக்கணும், ரொம்ப கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் பாத்திரங்களை கழுவி கொடுங்க, பாத்திரங்களை கழுவி கொடுங்கள், ஆடைகளை துவைத்து கொடுங்கள். அவள் கேட்காமலேயே அவள் செய்யக்கூடிய வேலைகளை உங்களால் செய்ய முடிந்ததையெல்லாம் செய்து முடிங்கள். உள்ளத்தில் எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டப்பட்டோம்னா அவர் துடிச்சிடுறாரு, நமக்கு உட முடியவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒத்தாசையாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு அன்பு பாசம் கண்டிப்பாக வருமா வராது? நம்ம அவருக்கு முடியாமல் இருந்தாலும் அதை செய்ய இதை செய்ய அப்படி பண்ணி இப்படி பண்ணி என்று வேலைக்கு மேல் வேலை கூடுதலாக நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம மேல அன்பு வருமா வெறுப்பு வருமா? நாம் அதை யோசிப்பதில்லை. நமக்கு வேலை நடக்கணும், என் வேலை சரியாக வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய மனைவிகளை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர்கள். நபிகளார் அந்த மனைவி கஷ்டப்படுகின்ற நேரத்தில் சிரமப்படுகின்ற நேரத்தில் அது சாதாரண இருக்கிற நேரத்தில் கூட அவர்கள் உதவி செய்வார்கள். காய்கறி வெட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு செய்ய முடிந்த வேலைகள் ஆண்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இதையெல்லாம் செய்வது தன்னுடைய மனைவி தன் மீது அன்பு செலுத்துவதற்கு காரணமாக அமையும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அடுத்ததாக கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு போய்விடுவதற்கு முக்கியமான காரணங்கள் பொருளாதாரத்தை ஒழுங்காக கொடுப்பதில்லை. கஃபாபில் மரி இஸ்மன் ஐயப்போது, ஒருவர் கெட்டவன் என்பதற்கு போதுமான சான்று என்னவென்றால் தன் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களை வீணடிப்பது, ஒழுங்கா பொருளாதாரம் எதுவும் கொடுக்காம நாசம் பண்ணுவது. நமக்கு கீழே மனைவி இருக்கிறான்னா அவருக்குடைய சரியான பொருளாதாரங்களை நம்ம கொடுக்கணும். எத்தனை இடங்கள்ல கணவன் குடிகாரனா இருக்கிறான், வேலைக்கு போவாதவன் இருக்கான், சோம்பேறியா இருக்கிறான். அதன் காரணத்தினால் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்து மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவளாக ஆகிவிடுகிறார். அவரின் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் பாத்திரங்கள் தேய்த்து கொடுப்பது, துணிகளை துவைத்து கொடுப்பது, வேறு முடிந்த வேலைகளை செய்யக்கூடியவளாக மனைவி போனதற்கு காரணம் இவன் ஒரு முக்கியமான காரணம். இவன் தன்னுடைய பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெளியிலிருந்து சம்பாதித்து தன்னுடைய மனைவியை நம்ம முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை துதுய்முஹா இதா தஇம்த வ தக்ஸூஹா இதா தஸைத, நீ சாப்பிடும் பொழுது அவளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நீ உடை அணிகின்ற பொழுது அவளுக்கும் உடையை நீ அணிய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜத்து விதாவில் சொல்லும்போது பெண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப், நல்ல முறையில் உணவு கொடுப்பதும் ஆடைகள் வாங்கி கொடுப்பதும் உன் மீது கடமை. நீ மட்டும் கடைகளில் போய் நல்ல பெரிய பெரிய கடைகளில் துணிகளை நிறைய நீ வாங்கி கொண்டு மனைவிக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்காமல் இருந்து விடாது. நீ ஒரு நாளைக்கு ஒரு சட்டை வாங்கினீங்கன்னா உனக்கு என்ன வேணும், வா உனக்கு ஒரு சேலையை வாங்கி தரேன், உனக்கு ஒரு சுடிதாரை வாங்கி தரேன், ஒரு ஷாலை வாங்கி தரேன், ஒரு புர்காவை நான் வாங்கி தரேன். இப்படி நீங்கள் வாங்குகின்ற நேரமெல்லாம் அந்த மனைவியை மறக்காமல் அவர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுப்பவர்களாக இருந்தால்
ரொம்ப மகிழ்ச்சி. அவளே வேணாம், எதுக்குங்க இப்பதான் உணவு நிறைய இருக்கே என்று சொல்லக்கூடியவளா ஆயிடுவார். இல்லை என்றால் மனசுல பூரா இவ்வளவு வாங்குறா, நமக்குன்னு ஒரு இதை தருவது இல்லை. எங்கெங்கேயோ போய் மந்தியை சாப்பிட்றான், கந்தியை சாப்பிட்றான், எல்லா இலவையும் சாப்பிட்டுட்டு வந்துடுறான், நமக்கென்று ஒன்றையும் வாங்கி வருவதில்லை. நண்பர்களோடு போய் ஒரு ஊரை சுற்றி எல்லாத்தையும் சாப்பிடுவான். ஆனால் தன் மனைவி ஒருத்தி இருக்கிறாரே என்பது யாருக்கும் நினைவுறது. நீங்கள் ஒரு போறீங்க, வெளியூருக்கு நீங்கள் போறீங்க, ஃப்ரெண்டுகளோட போறீங்க, உங்கள் ஊர்லேயே சாப்பிட போறீங்க, நல்ல உணவு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. தன் மனைவிக்கும் ஒரு பார்சல் வாங்கி போய் கொடுப்போம் அப்படின்னு யாருக்கா நினைவு வருதா? நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்டாக இருக்குது, மனைவி இது ஆசைப்படுவா, அவளுக்கு ஒரு பார்சல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போய் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்களா? மகிழ்ச்சி அடைய மாட்டாங்களா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம், யாராவது ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னா உடனே பறந்து போய் என்ன வேணாலும் போய் சாப்பிட்டுட்டு வந்து விடுகிறோமே தவிர தன்னுடைய மனைவி ஒருவள் இருக்கிறார் என்பதை யாருமே என்ன செய்யுது, எண்ணி பார்ப்பதில்லை. இதன் காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியில் அன்பு பாசம் என்ன செய்கிறது, குறைகிறது என்பதின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு நினைவூட்டி இருக்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள். பொருளாதார பணத்தை சரியாக கொடுக்கவில்லை என்றால் திருடுவதற்கு கூட நபிகளார் அனுமதி கொடுத்தார். திருட்டுன்னே சொல்லலை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜுலுன் ஷஹீத், ரொம்ப கஞ்சனாக இருந்திருக்கிறார், எனக்கு போதுமான பணத்தை எனக்கும் என் பிள்ளைக்கு கொடுப்பதில்லை என்று நபிகளாரிடத்தில் ஹிந்த் அவர்கள் முறையிடுகிறார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் தெரியுமா? குதி மா யக்ஃபீகி வ வலதிகி பில் மாரூஃப், உனக்கும் உன் பிள்ளைக்கும் போதுமான அளவு நீ எடுத்துக்கொள், அது குற்றம் இல்லை என்று சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே என் கணவர் கரெக்டாக தெரியல, அவருக்கு தெரியாமல் நான் பணத்தை நான் என்ன செய்ய விடுகிறேன், எடுத்துக்கொள்கிறேன், இது குற்றமா, இது திருட்டில் வந்துடுமாங்கிறதா கேள்வி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்காக உனக்கு தரேன்னா போதுமான அளவு நீ என்ன செய்யலாம், தெரியாமலே கணவனிடத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்கிறார். இது நிறைய வீடுகளில் பாக்கெட்டில் இருந்த பணம் காணாமல் போயிருக்கு. காரணம் என்ன? நம்ம ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. அவனுக்கு போதுமான பணத்தை நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் ஏன் திருட்டு நடக்கிறது? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு போதுமான அளவு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கும் சொன்னார்கள், ரொம்ப ஓவரா புளிந்து கணவனை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவனுடைய சக்திக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு கேளுங்க. வீட்டில் ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வசதி இருந்தால் வாங்கி. அவருடைய வருமானத்துக்கு முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வரம்பு மீறி கேட்காதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடன் இருந்தார்கள். 3 நாட்கள் பசியும் பட்டினியுமா இருந்தாங்க. அவங்க 3 வேளையும் சாப்பிட்டு மனைவி கொடுக்காம இல்லை, அவங்க குடும்பமே சாப்பிடாமல் இருந்தார்கள். அதையும் மனைவிமார்கள் பொறுத்துக்கொள்ள தான் இருந்தார். இப்போ இதை நீங்கள் மனதில் கவனத்தில் நீங்கள் கொள்ளுங்கள். பெண்களாக இருப்பவர் கொள்ளுங்கள். தன்னுடைய கணவனின் வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி, விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார்கள், அதுபோன்று தன் கணவனுடைய பொருளாதாரம் எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கணவனின் அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள். கணவனிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சத்தை மிச்சப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய கணவனுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றீர்களே, ஆனால் அது இன்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள், அரபு குலத்து பெண்கள், குறைஷ் குல பெண்கள் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அர்ஆஹு அலா ஸௌஜின் ஃபி தாத்தி யதிஹி, அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை சொன்னார். கணவனினுடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் இருந்தார். வீண் விரயம் போய் என்ன செய்யறது இல்லை, செலவுக்கு அவசியமான செலவுகள் தவிர்த்து வீணான செலவுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதனால குறைஷ் குல பெண்கள் சிறந்த பெண்கள். நிசாவு குறைஷின் ஹைருன் நிசாயின், குறைஷ் குல பெண்களே மிகவும் சிறந்த பெண்களாக இருந்தார்கள். தன்னுடைய கணவனின் பொருளாதாரத்தை பேணி வளர்த்தாங்க. அல்ல வீண் விரயம் அவர்கள் செய்வதில்லை. அதுபோன்று கணவனுடைய பொருளாதாரத்தை சரியாக பேணி அதுக்கு தகுந்தாற்போல் செலவுகளை ஒரு பெண்மணி அமைத்துக் கொள்வாளே, ஆனால் அங்கே சண்டை வராது. அவன் சம்பாதிப்பதை விட அதிகமாக கேட்கின்ற பொழுது இருவர்களுக்கு மத்தியில் சண்டை வருது. கணவனுக்கு இவ்வளவுதான் பணம், இவ்வளவுதான் பொருளாதாரம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைத்து கொள்ளணும். அடுத்ததாக 2 பேருக்கு மத்தியில் சண்டை. 3ஆவதாக வருபவர் மாமியார். இந்த மாமியாருடைய கொடுமைகள் நிறைய. இதில் கணவனாக இருக்கக்கூடியவன் தாய் என்ற அடிப்படையில் அவள் மேல் பாசம் வைக்கிறார்.
ஆனால் சில நேரங்களில் வரம்பு மீறி தன்னுடைய தாய் நடந்து கொண்டாலும் அவருக்கு சாதகமாக போய்விடுகிறார். இதில் திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது யஹ்திலு ஹுவ அக்ரபுல் தக்வா, நேர்மையாக நடங்கள், அதுதான் இறையச்சத்துக்கு உகந்தது என்று சொல்கிறார். தன்னுடைய தாய் தவறாக நடந்து விட்டால், தவறாக செய்து விட்டால் அவங்கள போய் கடினமாக கண்டிக்க வேண்டியதில்லை. தவறு என்பதை உணர்த்தி உங்களுடைய மனைவிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதில் தமிழுடைய அழகாக சொல்லுவார்கள், எப்படி ஒரு மாமியார் மருமகள் நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, திருமணம் முடித்து வந்தவள் மருமகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பிள்ளை, உன்னுடைய பிள்ளை மாதிரி நீ நினைச்சு நடக்கும். உன் பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாயோ அதுபோன்று இன்னொருவருடைய பிள்ளையாக வந்தவளை தன் மகளாக பார்த்து நடந்து கொள் என்று சொன்னால் இந்த சண்டைகள் வந்திருப்பதில்லை. அதே மாதிரி மருமகளாக வந்திருக்கக்கூடியவர் இவள் இன்னொரு தாய், நம்ம தாய் மாதிரி இன்னொரு தாய் அப்படின்னு நினைத்து கொண்டார்களே, ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் பெரிதாக தெரிவதில்லை. நீங்க பாருங்க, உங்க கல்யாணத்துக்கு முன்னால் தாயோடு இருக்கிறார், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வீட்டில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். சண்டை போட்டு தாயோட சண்டை போட்டு வெளியே எங்கேயுமே போறதில்லை. மகள் தப்பு செய்தாலும் சரி அல்லது அம்மா தப்பு செய்தாலும் சரி பொறுத்து போயிட்டு போயிடுறாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுதுதான் ஒரு சின்ன தவறு கூட பெரிதாக தெரிந்து சண்டை போட்டு என்ன செய்து விடுகிறார்கள், போய் விடுகிறார்கள். மாமியார் என்ன செய்தா தன்னுடைய மகளை எப்படி பார்க்கிறாமோ அதே மாதிரி அந்த மகளையும் பார்த்திருந்தார்களே, ஆனால் இந்த சண்டை வந்திருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மருமகளுக்கு ஒரு இடத்துல முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் முடித்து போனவர்கள், உனக்குன்னா நான் வேலை செய்கிறேன், உங்க அம்மாவுக்கு வேலை செய்யணும்னு எனக்கு என்ன விதியா? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வயதானவர்களாக இருப்பார்கள், முடியாதவர்களாக இருப்பார்கள், அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே சண்டை, பிரச்சனைகள், பிளவுகள் வருகிறது. மார்க்க வழிகாட்டுதல் என்ன? ஒன்றுமே தெரிய வேணாம். ஒரு வயதான முதிய பெண்மணி ஒருத்தர் இருந்தாரே, ஆனால் ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லிமான பெண்மணியாக ஒருவள் இருந்தால் என்ன நினைப்பா, என்ன நினைக்கணும்? இந்த வயசானவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானே வரணும். லா இரஹமுல்லாஹ் அல்லா இரஹமுன்னாஸ், மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். உங்களை விட வயசு மூத்தவங்களாக தான் மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுகின்ற போது, சிரமப்படுவோம், அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் உதவி செய்வதில் நமக்கு என்ன தவறு வந்திருப்போது? அதில் தான் நிறைய சண்டைகள், கல்யாணம் முடித்த உடனேயே தனி கொடுத்துடும் போவது பிரச்சனைகள் உருவாகுது. காரணம், மாமியாருக்கு நான் வேலை செய்யணுமா, மாமனாருக்கு நான் வேலை செய்யணுமா என்பதுதான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை தரக்கத்திசா பண்ணார், 9 பெண் பிள்ளைகளை விட்டு சென்று விட்டார். 9 பொம்பளை பிள்ளை எனக்கு சகோதரிகளாக இருந்தார். அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்போ என்ன செஞ்சாருன்னா, கன்னி பெண்ணை விட்டு விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் கன்னி பெண்ணை முடிக்கலையே, விதவை பெண்ணை முடிச்சார்? அப்போ அதுக்கு அவர்கள் அழகாக பதில் சொல்கிறார்கள், அதுபுஹுன்ன, அந்த விதவை பெண் இருக்கும்போது என்னுடைய சகோதரிக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவும், தம்சுதுஹுன்ன, அவருக்கு தலையை வாரி விடுவதற்காகவும், மேலும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் ஒரு விதவை பெண்ணை முடித்தார். சின்ன வயதாக இருந்தால் என்னுடைய சகோதரி அதே வயசுல இருப்பாங்க. கொஞ்சம் வயதில் மூத்தவராக இருந்தால், அனுபவம் உள்ளவளாக இருந்தால், என் சகோதரியை அவள் நல்ல முறையில் பார்த்து தலை வாரி விட்டு ஒழுக்கம் கற்பித்து என் சகோதரியை நல்ல முறையில் பார்த்து கொள்வாள். அதற்காகத்தான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கல, ஓ சகோதரிக்கு வேலை செய்யறது இவளுக்கு என்னையா விதி, உன் மனைவிக்கு என்னையா கடமை அப்படின்னு சொல்ல. ஆல அசப்த, நீ சரியாக செய்தாய் என்று சொன்னார். நீ செய்தது சரிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நம்ம நபிகளார் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, கணவனின் வீட்டுக்கும் கணவனுடைய பிள்ளைக்கும் அவள் பொறுப்பாளி, கணவன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கும் பொறுப்பும் மருமகனுக்கு உண்டு என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு மாமியாரை பார்ப்பதும் நம்மீது ஒரு கடமை, மாமியாரை பார்ப்பதும் ஒரு நல்ல காரியம் என்பதை ஒரு மருமகள் நினைத்திருப்பாரே, ஆனால் நிச்சயமாக சண்டை பெரிதாக. அந்த மருமகளும் யோசிக்க வேண்டும், ஒரு நாள் நாமும் மாமியாராக போகிறோம். அந்த நேரத்தில் உன் பிள்ளை உன்னை விட்டு அவன் தனி கொடுத்தலும் போய்விட்டால் என்றால் உன் மனது எப்படி பாதிக்கும்? இப்படி மாமியாரா இல்ல மருமகளா இருக்கிறாய், இன்னொரு காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் நீயும் என்ன செய்வாள், மாமியாராக மாறுவாய். உன்னை இப்படி விட்டு சென்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா?
உன் மகன் உன்னை விட்டு விட்டு போய்விட்டார் என்னாலும் ஏற்றுக்கொள்வாயா? நீ உடம்பு முடியாமல் இருக்கின்ற பொழுது உன் மகன் தனியாக மனைவியோடு சந்தோஷமா இருந்தால் ஏற்றுக்கொள்வாயாக? பொத்தி வளர்த்த அப்படி செஞ்ச, இங்க செஞ்ச, அதை செஞ்ச எல்லாம் சொல்ல மாட்டோமா? சின்ன பிள்ளையை பற்றி தன்னுடைய கணவரிடத்தில் என்ன சொல்வார்? அம்மா பேச்சு ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டாங்கிறான், கண்டிச்சு வைங்க, திட்டு வைங்க அப்படின்னு என்ன சொல்வாள்? இவளே தன்னுடைய கணவன் போய் சொல்லுவார். சொல்வது என்ன? அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஆனா அவர் கணவர் அவருடைய அம்மா பேச்ச கேட்கக்கூடாது. கேட்காத அப்ப என்ன ஞானம் இது? உன் பிள்ளை மட்டும் உன் பேச்சை கேட்கலாம் என்றால் உன்னுடைய கணவர் அவங்க அம்மா பேச்சை கேட்கக்கூடாதா? அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? இதை தானும் அந்த மாமியாருடைய நிலையில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். சண்டைகள் பிரச்சனைகள் வராமல் மாமியாரும் மருமகளும், அவங்க மகளும், ஒரு மகள் ஒரு மருமகன் எப்படி இருப்பான், மகள் மருமகள் எப்படி இருப்பாள், அதுபோன்று மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்து விடலாம். இது யாரோ ஒருவருக்கு நாம் பார்க்கிறோம் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சண்டைகள் ஏற்படும். இது என்னுடைய அம்மாவை போன்று, இவர் என்னுடைய அப்பாவை போன்று. என்னுடைய தாய் கஷ்டப்பட்டால், என்னுடைய தாய் சிரமப்பட்டால் என்று சொன்னால் அதை பார்ப்பது எனக்கு எப்படி கடமையோ அதுபோன்று என்னுடைய கணவனுடைய தாயும் தந்தையும் பார்ப்பதும் எனக்கு நன்மையை தரும் என்று நீங்கள் எண்ணுவீர்களே. ஆனால் அந்த இது மாதிரி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் கணவனுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இதையும் மார்க்கம் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறது. இறுதியாக பிள்ளைகள் மீது அன்பும் பாசத்தையும் காட்டுவது, பிள்ளையினுடைய பொறுப்பும் வளர்ப்பது தாய்க்கு பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் கணவன் தன் பிள்ளை மேலே பாசத்தை காட்டாமல் அன்பு காட்டாமல் இருப்பதும் அங்கே மகிழ்ச்சியை ஏற்படுத்தார். பாசத்தையும் அன்பையும் காட்டினால் கண்டிப்பாக அங்கே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சஹீஹ் புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பிள்ளை பெரிய அளவோட இல்லை, ஆனால் பேரன்கள் இருந்தார், பேத்திகள் இருந்தார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகள் மேலே எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். தோளுக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு இறை தூதர் ஒரு பிள்ளையே தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். இருந்துகிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார், இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்பஹு, இறைவா இவனை நான் நேசிக்கிறேன், நீனும் உன்னுடைய நேசத்தை அவன் மீது பொழி அப்படின்னு. சஹீஹ் புகாரி இன்னொருடைய செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து கொண்டு சம்ம லுகவு அந்த பொடிப்பை எங்க இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கேட்குறாங்க, எங்க அந்த பொடிப்பையனை காண, என் பேரன் எங்க அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே ஹசன் ரலியல்லாஹு ஓடி வரும் பொழுது ஆனகஹு வ கப்பலஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். தன் மனைவி மீதும் அன்பு, தாயின் மீதும் அன்பு, தன்னுடைய பிள்ளைகள் மீதும் அன்பும் பாசத்தோடும் நடக்கின்ற பொழுது அது ஒரு இனிமையான குடும்பமாக அமையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனும் நமக்கு காட்டியிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களை அடிமைகளாக நினைத்து விடாமல் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற தவறுகளை பொறுத்து மறுமை நாளில் நன்மையை பெறுவோம் என்ற அடிப்படையில் நடந்து இன்பமான குடும்பமாக இஸ்லாமிய குடும்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலா புரிவானாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.